எல்லோருக்கும் வணக்கம். தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப ஒரு நல்ல குழம்புங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாணலில் எண்ணெய் சோம்பு போட்டு பூண்டு இஞ்சி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இல்லாட்டி 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். இந்த 4 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருந்ததுனால நீங்கள் பெருசாக இருந்தால் 3 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு வணக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்குங்க. இது நல்லா வணங்கிட்ட அப்புறம் என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகா பொடியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ, ஏன்னா இதுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்து கூட்டெலாம் போடணும். ஏன்னா தக்காளி புளிப்பு இருக்கும். காரப்பொடியும் தனியாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காவும் பட்டை லவங்கம் அப்புறம் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம வணக்கி வச்சது ஆறுனதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அதை வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ சுகர் லைட்டாக ஆட் பண்ணோன்னா அதோடைய டேஸ்ட் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால தான் புளிப்பு இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷிங்க்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த தக்காளி குழம்பு நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா செய்கிறதுக்கு நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தாங்க இதை கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமியார் வீட்டில் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க. இந்த குழம்பு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யார் யாருக்கு இந்த குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சாலே எக்ஸ்ட்ராவே இட்லி தோசைலாம் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அதனால் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching.